ஸோ வெல்கம் டு கேம் டு காப். ஸோ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால் வந்து கிளியரே பண்ண முடியல ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆயிடுறேன், என்னால் வந்து நிறைய ரவுண்ட்ஸ் போகவே முடியல, எல்லா கம்பெனிலையும் இதே தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி ஒரு ஜாப் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் ரவுண்ட் நம்ம கிளியர் பண்ணலாம், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் மெயினாக எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில் செட் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஒரு லாஜிக்கலான ஒரு பர்சன் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த ரவுண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். அண்ட் பீப்புள் ஆஃப் கேம்பஸ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் வைக்கிறது மூலிமா செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 100 இல்லை 200 பீப்புளை தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஒரு மேஜர் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிடும். அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இந்த கம்பெனிஸ்லாம் ஆப்டிடியூட் வைக்கிறது. இதில் மெயினான இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனால கூட இந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணலன்னா ஜாப் வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியரே பண்ணாதனால இன்ன வரைக்கும் ஜாப் போகாமல் இருக்கக்கூடிய பர்சனும் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த கேட்டகரிஸில் போகாமல் ஸ்டார்டிங்கில் என்ன டாபிக்ஸ்லாம் இதில் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக போகலான்றதை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஜாப்ன்றதை வாங்கிட முடியும். ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி. ஸோ இது மூணில் தான் மிக்ஸ் அண்ட் மேட்சாக நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன் இது ஈஸின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இதை கற்றுக்கலாம். இதில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேட்டர்னில் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்றது நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து மேஜராக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். அண்ட் இது ரொம்ப ஈஸியும் கூட. இந்த பர்சன்டேஜ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸையும் நம்மளால ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதையுமே நம்ம வந்து பர்சன்டேஜ் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக நம்ம கற்றுக்கக்கூடிய டாபிக். இது இல்லாமல் வேற என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 people can do a job in these many days and 5 people can do the same job in 7 days. How long it will take for them to work together? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய ஆப்டிடியூட்ல பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து வரும். இந்த டைம் அண்ட் ஒர்க்குன்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு சில வந்து ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் இல்லாமல் பைப்ஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டேங்கை 2 பைப்ஸ் வந்து இவ்வளோ லிட்டர்ஸில் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இவ்வளோ பர்டிகுலர் லிட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்த பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்றத வந்து கேட்டிருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் டைம் அண்ட் ஒர்க்குக்கு என்ன லாஜிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணுமோ அதே லாஜிக்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அங்கே மேனுக்கு பதிலாக இங்கே பைப்ஸ் அப்படின்றது வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த 2 டாபிக் இன்னொரு டாபிக் வந்து இதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை நான் சொல்கிறேன். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரெயின் ஏன் வந்து இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, இவ்வளோ லென்த் அது, இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ லென்த் இருக்கும், எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கும். அண்ட் ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ 2 ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதா இல்லைனா சேம் டைரக்ஷனில் போகுதா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸில் பார்த்த உடனே இது எந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்றது வந்து ஈஸின்னு நான் சொல்கிறேன். இப்போ இது ஈஸின்னு சொல்லிட்டேன், இது ப்ரிப்பேர் பண்ண எவ்வளோ நாள் ஆகும், எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இன்னைக்கு நான் கற்றுக்க முடியும் அப்படின்னா முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு 10-15 டாபிக் இருக்குது. இந்த 10-15 டாப்பிக்கையும் கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸாவது நமக்கு எடுக்கும். ஸோ ஏன் நான் வந்து இது ஒரு 30 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 to 15 டாபிக் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து உங்களால் வந்து மாஸ்டர் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் கிளியரும் பண்ண முடியும். ஏன் நான் இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட் ட்ரைனராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்ஸ்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த டாபிக்ஸ் வந்து எப்படி பைஃப்ரிகேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
இப்போ இதே மாதிரி இன்னொரு சில டாபிக்ஸ் இருக்கு, அதையும் நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இது எங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்க ரிசோர்சஸ் கிடைக்கும்ன்றதே சொல்லிடுறேன். இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில இன்னும் மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ், ஏஜஸ், பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், அப்போ ப்ராபபிலிட்டி அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ், ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் அப்படின்றது இருக்கும் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கும். கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டோம், ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இன்னொரு டாபிக் நம்ம சொன்ன மாதிரி லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டயக்ராம்ஸ் கொடுத்து இது நெக்ஸ்ட் டயக்ராம் எந்த மாதிரி வரும், அந்த பேட்டர்ன் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வரும். ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் மூலியமாக பண்ணிட முடியும். அண்ட் இங்கே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஜோகோ மாதிரி கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க பசில்ஸ் வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அதுக்கு வந்து எந்த மாதிரி புக்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோட கடைசிலேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி. வெர்பல் எபிலிட்டி மெயினாக எதுக்கு அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் வந்து ஒரு சில வேர்டு மீனிங்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டாபிக்ஸ் இருக்கும், ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5-6 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பேராகிராஃபை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸை அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெர்பல் எபிலிட்டியில் இருக்கும். இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணலாம், நிறைய சீரீஸ் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஸோ இதில் இல்லாமல் இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங். ஸோ இந்த கோடிங்னா ஆக்சுவல் கோட் பண்ண சொல்லி உங்களை வந்து கொடுக்க மாட்டாங்க இனிஷியலி. பட் அதுக்கு பதிலாக டீபக்கிங் மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சில கம்பெனிஸ் நீங்கள் கேப்ஜெமினிலாம் எடுத்துட்டிங்கன்னா சூடோ கோட் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க ஆப்டிடியூட் ரவுண்டில். ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா அதில் என்ன அவுட்புட் எனக்கு வரும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ 4 டாபிக் நீங்கள் சொல்லிட்டீங்க ப்ரோ, குவான்ஸ், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அண்ட் இந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்களா, அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஆர்எஸ் அகர்வால் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. ஸோ ஒரு 2009, 2010 அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களே இந்த ஆர்எஸ் அகர்வால் புக் வச்சு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்க்கு இந்த புக்கு மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்கும். அதையும் நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதில் கண்டென்ட் தெளிவாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு புக்கெலாம் படிக்க முடியாது, எனக்கு ஏதாவது வேறு ஏதாவது சோர்ஸஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யுடிமியில் கோர்ஸ் வாங்கி படிக்கலாம். இல்லைனா ஒரு சிம்பிளாக ஃப்ரீயாக நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் பார்த்துமே நீங்கள் ஒவ்வொரு பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோஸ் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை வந்து இது பண்ணிட்டேன் அண்ட் இப்போ நான் டேரெக்டாக அப்ளை பண்ணலாமா? இல்லை, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்தியா பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட்லேயும் மார்க் எக்ஸாம்ஸ் அப்படின்றது இருக்கும். இது வந்து டாபிக் பை டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்தியா பிக்ஸ் போய்க்கோங்க, ரெஸ்பெக்டிவ் டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மார்க் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்தியா பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். மற்ற வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா காசு கேட்பாங்க. ஸோ மூணாவது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இதை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் அப்படின்றது வந்து இருக்கும். அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசிஎஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க குவான்ஸில் தான் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லாஜிக்கல் ரீசனோட குவான்ஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதே இது இன்ஃபோசிஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வெர்பல் எபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஜோகோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து லாஜிக்கல் ரீசனிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பசல்ஸ் மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் அண்ட் இதனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இவங்களுடைய கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பெனியோடைய பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, மோஸ்ட்லி எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனி எனக்கு இப்போ ஒரு 15 டேஸ் அப்புறமா எனக்கு அந்த கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா நான் இப்போவே அந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது, ப்ரெப் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் சர்வீஸாக தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த கம்பெனிஸோடைய சிலபஸை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இப்போ வச்சுருக்காங்க. அண்ட் இதில் நான் உள்ளே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேப்ஜெமினி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நான் சொன்ன மாதிரி சூடோ கோட் அப்படின்றத வச்சுருக்காங்க.
ஜோகோ எடுத்துட்டிங்கன்னா பசில்ஸ் மாதிரி அண்ட் டீபக்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஹார்டான ஒரு குவான்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன டாபிக் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத ப்ரெப் இன்ஸ்டால ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி அதில் இருக்கான்றதை பாருங்கள். இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அதில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வச்சு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இன்டர்வியூக்கு அப்பியர் ஆனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தடாலஜி. நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ண மெத்தடாலஜியும் கூட. அண்ட் இது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் ஜாபுக்கும் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் ரவுண்ட் அவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கஷ்டமே கிடையாது, ரொம்பவே ஈஸி. ஸோ அதை நம்ம வந்து டாபிக் பை டாப்பிக்காக வந்து பிரேக் டவுன் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் ரிலேட்டபிளாக இருக்கும். அப்படி படிக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து படிச்சு முடிச்சிட முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனியில் டிகிரி கூட கேட்க மாட்டாங்க. பட் ஆப்டிடியூட் அப்படின்றத வந்து மேண்டேட்டரியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் இல்லாமல் உங்களால் ஜாபுக்கு போகவே முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் வெளியில் வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக ஒரு ஆப்டிடியூட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுறதுக்கு பதிலாக காலேஜில் இருக்கும்போதே இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்கு என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத ஆன்லைனில் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் நானும் ஒரு சில ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ஆப்டிடியூட்டில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணும், ஷார்ட்கட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆப்டிடியூட் ரவுண்ட் அட்டன் பண்ணி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.